My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric function exercise 4.3 ல question number 3 பார்க்க போறோம். Find the value of நல்லா கவனிங்க. tan வெளிய வந்து tan inverse உள்ள வந்ததுன்னா this is some value and also belongs to real number. Okay? So belongs to real number. This also belongs to real number. This also belongs to real number. So இப்போ பாருங்க இது ஒரு ரியல் நம்பர் வேல்யூ தானே. அப்போ சப்டிவிஷன் 1 tan of tan inverse. ஓகேவா, tan வெளியே வந்து tan inverse உள்ள வந்ததுன்னா this is some real number value. ஸோ இந்த வேல்யூ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. டேனுக்கும் tan இன்வர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகேவா, பிகாஸ் திஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகே, சப்டிவிஷன் 2 tan of tan inverse 1947 outermost bracket. ஓகே, இப்போ பாருங்க 1947 என்பது பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அவ்வளோதான், டேனுக்கும் tan இன்வர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணுங்க, ஈக்குவல் டு 1947 எழுதி விடுங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா? சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் 3ல tan of tan inverse minus 0.2021. சரி, மைனஸில் கொடுத்துருக்காங்க, டெசிமலில் கொடுத்துருக்காங்க. டோன்ட் worry at all. ஓகே, இப்போது டேனுக்கும் tan இன்வர்ஸ்க்கு கேன்சல் பண்ணுங்கள். இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகே, மைனஸ் ஆஃப் 0.2021 பிகாஸ் திஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகே, ரியல் நம்பர் செட்டுக்குள்ளே வரும் இல்லையா? அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேல்யூ ஆகப்பட்டது பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். புரியுதுங்களா? ஸோ அதனால்தான் இது ரியல் நம்பராக இருந்ததுன்னா டேனுக்கும் tan இன்வர்ஸ்க்கு கேன்சல் பண்ணிவிட்டு வந்த வேல்யூ அப்படியே எழுதி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.